இப்போ ஜனனி எடுக்க போற இந்த முடிவு ஆதி குலசேகரனுக்கு சாதகமா இருக்க போதா இல்ல அவருக்கு எதிராக இருக்க போதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ ராவணன் பாத்தீங்கன்னா ஜனனிக்கு நேரடியாவே கால் பண்ணிடுறாரு. ஸோ ஜனனியும் பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க ஆதி குலசேகரன் வீட்டுல இருந்து இப்பதான் பிரச்சனை எல்லாமே முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா அவருக்கு எதிராக ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே ஜனனி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜனனிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு நாங்க ஜவுளி கடைக்கு போயிருக்கும் போது என்ன அங்க வா இங்க வான்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு சொல்லி அலக்கழிச்சது நீ தானே, எதுக்காக என்னை இப்படி பைத்தியக்காரி மாதிரி ரோடா அலைய வச்ச, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உனக்கு நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல எதுக்காக நான் இப்படி பண்றேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ ஜனனி பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுகிட்டு இருக்கும் போது இது எல்லாமே பண்றது அந்த ஆதி குணசேகரனை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜனனிக்கும் சக்திக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆதி குணசேகரனை பழி வாங்க போறானா, எதுக்கு இவன் இப்படி பழி வாங்கணும், யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷன்ல அப்படியே அமைதியா சைலண்டா இருக்காங்க. என்ன ஜனனி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பதில் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தேவை ஆதி குணசேகரனை நான் பழி வாங்கணும் அதுதானே, அதுக்கு ஏத்ததுதான் நானே பண்றேன்னு சொல்றேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ யார் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ ஆதி குணசேகரனை பழி வாங்கணும்னு சொல்ற, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு போக போக தான் தெரியும், இப்பவே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அது உனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும், அதனால தாங்குற அளவுக்கு சக்தி உனக்கு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போ இதுக்கு முன்னாடி மதிவதனி மேமோட கார்ல கேமரா வச்சது, அவங்க வீட்டுல கேமரா வச்சது, மைக் வச்சது எல்லாமே நீதானா, இது எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இது எல்லாமே என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்துல நீ பண்ணிருக்க, நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த கூட உன்னால தைரியமா சொல்ல முடியல வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கூட வச்சுக்கலாம் ஜனனி, நான் யாருன்னு வெளியில சொல்றதுக்கு நான் பயப்படுற ஆளா கூட இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் யாரு எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு நான் காட்ட போறேன், அப்போ தெரிஞ்சுப்ப நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்றேன், நான் பண்றது இது சரியா தப்பா அப்படிங்கறது நீயே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த ராவணன் காலை கட் பண்ணிடுறாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனனிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்ன சக்தி பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி அங்கே இங்கே வான்னு சொல்லிட்டு அலைய வச்சா, அதுக்கப்புறம் நான் கால் பண்ண அந்த கால் ரிங் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது இவன் தான் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யார் ஜனனி இவன் பாட்டுக்கு ஃபோன் பண்றா, என்னென்னமோ பேசுறான், ஆனா நம்ம பேசின எல்லாத்தையுமே கரெக்டா இவன் சொல்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதான் சக்தி எனக்கும் புரியல, இது வரைக்கும் நம்ம பண்ண பிளான் எல்லாத்தையுமே நான் சாருபாலா மேம் கிட்ட சொன்னதா இருக்கட்டும், மதிவதனி மேம் வீட்டில் போயிட்டு நாங்கள் பேசினதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவன் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஆனா அது மட்டும் இல்லாம அங்க கேமரா வச்சது, மைக் வச்சது, இது எல்லாமே இவனோட வேலையா தான் இருக்கு, எதுக்காக இவன் இப்படி பண்ணணும், நமக்கு பின்னாடி இருந்துகிட்டு யாரோ ஒரு பெரிய சக்தி நம்மள என்னமோ பண்றதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜனனியும் சக்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஜனனி, இல்ல அப்படின்னா நமக்கு இது பெரிய பிரச்சனை ஆயிரும், முதல்ல இந்த ஆள் யாரு, எதுக்காக இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆதி குணசேகரனை பழி வாங்கணும் அப்படின்னா எதுக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறது ஒன்னும் புரியல, ஒருவேளை நமக்கு ஏதாவது இதுல லாபம் இருக்கா, இல்ல நம்மள மாட்டி வர்றதுக்காக இவன் இப்படி பிளான் பண்றானா அப்படிங்கிறது தெரியல, நம்ம சீக்கிரமா எவ்வளவு தூரம் இதை சரி பண்ணணுமோ அவ்வளவு தூரம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஜனனி சக்தி ரெண்டு பேருமே பேசிட்டு சரி நம்ம கிளம்பலாம், நம்ம சாருபாலா மேம் கிட்ட போயிட்டு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாதான் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறதே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தர்ஷனை போட்டுட்டு ஈஸ்வரி பயங்கரமா லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடி அடிச்சுட்டு அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே நியாயமான கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்படி நல்லவனா இருந்திருந்தா அப்படின்னா பார்கவி கிட்ட எல்லா விதமான உண்மையையும் ஒண்ணு விடாம ஓப்பனா சொல்லியிருக்கணும். அன்புக்கரசியை மீட் பண்ண உடனே ஒன்னு அந்த வேலையை விட்டு நின்றுக்கணும், இல்லைன்னா அன்புக்கரசி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கவே கூடாது, அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கணும். அப்ப கூட பார்கவி நம்பி தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பா. ஆனா இது எதுவுமே தர்ஷன் பண்ணாம விட்டது மட்டும்தான் இப்போ பெரிய தப்பா இருக்கு. ஸோ ஈஸ்வரி சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்பவே நியாயமான விஷயங்கள். இப்போ தர்ஷன் என்ன பண்ண போறான்,
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி உட்காந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான், இல்லை பார்கவியை மறந்துட்டு அன்புக்கரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. நம்ம எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராவணன் இப்போ டேரெக்டாக வந்து இறங்க போகிற காலத்தில் இதனால் ஆதி குணசேகரனுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஈஸ்வரி வந்து துணை போக போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.